காணி பிளே வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த ஜாது இஞ்சி டேப்னு சொல்லிட்டு எபிசோடு 4 to 6 தாங்க பார்க்க போறோம். சரி வியூவர்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல் வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன் காட்டும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ரகுவோட ஃபேமிலி தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தா ராதிகா செம மூடானதால அவர் வீட்டுக்காருக்கு கால் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. நீங்க எப்பதாங்க வருவீங்க அப்படி சொல்லி கேட்க, ஏன் என்ன ஆச்சு அப்படி சொல்லி அவன் கேட்க, அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா நீங்க தேவையில்லாம பஞ்ச பத்த வச்சுட்டு போயிட்டீங்க, இப்ப அது கொழுந்து விட்டு எரியுது, நீங்க வந்தாதான் அதை அணைக்க முடியும் அப்படி சொன்ன உடனே அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, ஏமா எனக்கு இங்க வேலை இருக்கு, வரத்துக்கு 2 நாள் ஆகும், எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணு அப்படி சொல்ல, அதுக்கு அவளும் ஐயோ 2 நாளா, என்னால ஒரு நைட்டு கூட தாங்க முடியாது, தயவு செய்து வாங்க அப்படின்னு இவ திரும்ப கேட்க, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, சரி ஓகே நீ ஒண்ணு பண்ணு, நம்ம கிச்சன்ல என்னோட சைஸ்க்கு ஒரு காய் இருக்கும், இன்னைக்கு அது என்னதுன்னு நினைச்சிட்டு நீ அதை கூட பண்ணு, நான் நாளைக்கே வந்துடுறேன் அப்படி சொல்லும் போது, அதுக்கு இவ்வளவு அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்க, நீ ட்ரை பண்ணு கண்டிப்பா அது உனக்கு பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ண, அதுக்கப்புறம் என்ன நம்ம ராதிகாவுக்கு இங்க செம்ம மூடானதால இப்ப அவ என்ன பண்ணுவானா, தனக்கு தனியாவே என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் செம்ம ஆட்டாவே இருக்குங்க. இப்படியா ஒரு 15 நிமிஷமா பண்ண, அவன் சொன்ன மாதிரி ஒரு காயை எடுத்தாந்து அதை வச்சு வேற என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாளா. இந்த சீன் செம்மையாவே எடுத்திருப்பாங்க. இப்படியே இவ மேட்டர் பண்ணி முடிக்க அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம கிஷோர் இருக்கார் இல்லையா, அவர் கடையில உட்காந்துட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு ராதிகா வராங்க. வந்தவ என்னோட பிளவுஸ் தச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அட மேடம் நான் எப்பயே தச்சிட்டேன் இந்தாங்க அப்படி சொல்லி கொடுக்க, இப்ப அதை வாங்கிட்டு கையில வேற அளவு ஜாக்கெட் வச்சிருப்பா இல்லையா, அதை வச்சு செக் பண்ணும் போது, நான் தான் சொன்னேன் இல்லையா ஜாக்கெட்டை ஒழுங்கா தைங்கன்னு, இங்க பாருங்க ரொம்ப பெருசா தச்சிருக்கீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஒன்னு இதை சரி பண்ணி கொடுங்க, இல்ல இதுக்கான புது துணியை வாங்கி கொடுங்க அப்படி சொல்ல, உடனே அவனும் அட மேடம் நான் சொல்றது கேளுங்க, இதை ஒரு முறை நீங்க போட்டு பாருங்க கண்டிப்பா சரியா இருக்கும், அங்கதான் ட்ரையல் ரூம் இருக்கு அங்க போய் பாருங்க அப்படி சொல்லும் போது, இப்ப இவ போயிட்டு போட்டு வருவாளா, போட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப சத்தம் போடுவா, நான் தான் சொல்றேன் இல்லையா பார்த்தாவே எனக்கு தெரியும், இங்க பாரு எவ்வளவு லொடலோட லூசா தச்சிருக்க அப்படின்னு சொல்ல, உடனே இவனு டென்ஷன் ஆயிட்டு, மேடம் எதுக்காக இவ்வளவு கோவப்படுறீங்க, நான் தான் நேத்து சொன்னேன் இல்லையா எனக்கு அளவு எடுக்க கொடுங்க, நான் அளவு எடுத்தேன்னா அதை பர்ஃபெக்டா தச்சு கொடுப்பேன்னு, நீங்க தான் அளவு ஜாக்கெட் கொடுத்து தேவையில்லாம இவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்குறீங்க, இப்பயும் நான் சொல்றேன் எனக்கு அளவு எடுக்க ஒரு வாய்ப்பு கொடுங்க, அதை நான் உங்களுக்கு சரி பண்ணி தரேன் அப்படி சொன்னோடனே உடனே இவ்வளவு யோசிச்சுட்டு சரி ஓகே அளவு எடுத்துக்கோ அப்படி சொல்லுவாளா. இப்ப இவன் என்ன பண்ணானா, ஒரு நிமிஷம் இருங்க மேடம், இந்தாங்க இந்த ஜூஸ் குடிங்க, நான் போயிட்டு டேப் எடுத்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு, இப்ப இவன் என்ன பண்ணானா, அவனோட வேலைக்கார பையன் இருக்கா இல்லையா அந்த ராமு, அவனை போயிட்டு டேய் மேடம்க்கு சுட சுட போய் ஜிலேபி வாங்கிட்டு வா, நான் அதுக்குள்ளே இவங்களுக்கு அளவு எடுத்து வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவனை நேக்கா கழட்டி விட்டுருவாங்க. விட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும். உள்ள போனவன் அந்த மேஜிக் டேப் எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்தவன் இவளை அளவு எடுக்கும் போது இப்ப அவளும் கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டே இருப்பாளா. இப்ப அந்த மேஜிக் டேப்போட வேலை அது காட்ட ஆரம்பிக்குங்க. இப்ப அவன் நல்லா டைட்டா அவளோட மேல அழகாக அளவு எடுத்துட்டே இருக்கும்போது இப்ப அவளுக்கும் லைட்டா மூடாவ ஆரம்பிக்குங்க. இப்ப இவ்வளவு அவளோட கண்ட்ரோல மீறி போக அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா இந்த ராஜு ராணி இருக்காங்க இல்லையா, ராஜு என்ன பண்ணனா அவன் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ராணி வந்து அவனை தடவை மூடி ஏற்றும் போது, அதுக்கு அவன் என்ன சொன்னா, இங்க பாரு எனக்கு ஒர்க் இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீ மேட்டர் பண்ணலாம்னு சொன்ன, சோ ஞாயிற்றுக்கிழமை என்னோட நாள், நான் அதெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் பிடிங்கி வச்சோடனே அவனும் டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னைக்கு நீ கூட மேட்டர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்களா. இவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே அந்த கிஷோரோட கடையில தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா கிஷோர் நம்ம ராதிகா வச்சு சும்மா மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பான் இல்லையா, சோ அந்த சீன் தாங்க காட்டுறாங்க. சும்மா வேற லெவல்ல இருக்குங்க இந்த சீன்ஸ் எல்லாமே. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல சும்மா வெறியாவே எடுத்திருப்பாங்க. இவனு நல்லா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனுடைய 4th எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனோட 5th எபிசோடும் பார்த்தரலாம். இந்த 5th எபிசோட் ஸ்டார்டிங் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த ராஜு ராணியும் சேர்ந்து மேட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, சோ அந்த சீன் தாங்க காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் நல்லா வெறியா மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப ராணி என்ன சொல்லனா, நீ பண்றது எனக்கு திருப்தியாவே இல்ல ஒழுங்கா பண்ணு அப்படின்னு சொல்ல, அவனும் ரொம்ப நேரம் முயற்சி பண்ணானா, முயற்சி பண்ணி அவனால முடியாம டப்புன்னு டயர்டா படுக்க, உடனே இவ்வளவு டென்ஷன் ஆயிடும். ஆச்சு இதுக்கு தான் நீ நாத்திகம்ப பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தியா, உன்னால ஒண்ணுமே முடியல, உன்னால என்ன திருப்தியப்படுத்த முடியல அப்படின்னு திட்ட, அதுக்கு அவனு என்ன சொல்லனா, நீ ஏதாச்சும் மருந்து ஏதாச்சும் சாப்பிட்டியா என்ன, இவ்வளவு நேரம் பண்றான் உனக்கு திருப்தியே ஆகல அப்படின்னு சொல்ல, நான் ஒண்ணு தின்னல நீ தான் தின வேண்டியது இருக்கும், ஒழுங்கா சாப்பிட்டு உடம்ப ரெடி பண்ணு அப்படி சொல்லி அவனை அசிங்கப்படுத்தும் போது அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா நம்ம கிஷோர் அந்த ராதிகாவை மேட்டர் பண்ணி முடிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு அந்த ராமு வராங்க. வந்தவங்க இவங்க துணி மாத்துறத பார்த்த உடனே ஆஹா வழக்கம் போல நம்ம முதலாளி அவங்கள மேட்டர் பண்ணி முடிச்சிட்டார் போல அப்படின்னு அவன் மனசுல நினைக்கும் போது இப்ப அந்த ராதிகாவை அங்கிருந்து போயிடுவாளா. போனதுக்கு அப்புறம் இந்த ராம என்ன கேட்பானா, என்ன முதலாளி எப்ப பார்த்தாலும் நீங்க தனியாவே எல்லா ஆன்டியும் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, என்னடா உளர்ற அப்படி சொல்லி இவன் கேட்க, ஆமா அன்னைக்கே நீங்க ஒரு வாட்டி ராணியை மேட்டர் பண்ணும் போது நான் பார்த்தேன், இன்னைக்கு ராதிகாவும் மேட்டர் பண்ணி
இருக்கீங்க. உங்களை பத்தி எனக்கு எல்லா விஷயம் தெரியும். தயவு செய்து எனக்கு அந்த வித்தெல்லாம் கத்து கொடுங்களேன் அப்படி சொல்லும் போது, டேய் இது வித்த கிடையாதுடா, இது எல்லாமே இந்த டேப்போட மகிமை. இதுதான் ஒரு மந்திர டேப்பு. இந்த டேப் வச்சு நான் அளவு எடுத்தேன்னு வச்சுக்கேன், எப்படிப்பட்ட ஆன்டியா இருந்தாலும் அப்படியே மயங்கி என் முன்னாடி விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன, நான் வேலையெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு இவன் சொல்ல, அதை கேட்ட அவனும் உண்மையா மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அதெல்லாம் உண்மைதான்டா, முதல்ல ரொம்ப பேசாம வாங்கிட்டு வந்த ஜிலேபி கொடு அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அப்படியே சீனா கட் பண்ணிட்டு இப்ப அந்த ராதிகாவோட வீட்டுல தாங்க கட்டுறாங்க. ராதிகா பார்த்தனா இந்த கிஷோர் கூட மேட்டர் பண்ணதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவளுக்கு என்னன்னா, நம்ம எப்படி அங்க போனோம், எப்படி அவங்க கூட மேட்டர் பண்ணோம், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்படி சொல்லிட்டு அவ யோசிக்கும் போது, இதே டைம்க்கு அவர் வீட்டுக்காரரும் கால் பண்ணுவாரா. கால் பண்ணோடனே, என்ன தங்கம் எப்படி இருக்க அப்படி சொல்லி கேட்க, நான் நல்லா தாங்க இருக்கேன் அப்படின்னு ஒரு மாதிரியா பேசலா. என்ன உன்னோட வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு, என்ன மூடா இருக்கியா அப்படி சொல்லி கேட்க, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, நான் வேற ஒரு குழப்பத்துல இருக்கேன் அப்படின்னு இவ சொல்ல, சரி என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு அப்படின்னு நம்ம கேட்கும் போது, இல்ல நீங்க வீட்டுக்கு வாங்க நான் எல்லா விஷயம் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது, அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம டைலர் ஷாப்ல கிஷோர் இருக்கும்போது அந்த இடத்துக்கு குஷி வராங்க. வந்தவளை பார்த்தோன்னே கிஷோர் டென்ஷன் ஆயிட்டு, ஏய் நீ என்ன திரும்ப கடைக்கு வந்திருக்க அப்படி சொல்லும் போது, நான் உங்களுக்காக சாப்பாடு தானே எடுத்து வந்திருக்கேன், எதுக்காக இவ்வளவு கோவப்படுறீங்க அப்படி சொல்லி கேட்ட உடனே, அதுக்கு அவன் கோவப்பட்டுட்டு, உன் சாப்பாடெல்லாம் உனக்கு தேவையில்ல, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவன் அந்த கடைக்கார பையன் கிட்ட, நான் ஒரு வேலை விஷயமா வெளியே போறேன், வரது கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவானா. இவன் இப்படி கது சாத்திட்டு போன உடனே இப்ப இந்த குஷி என்ன பண்ணுவானா, டப்புன்னு அந்த ராமு மேல பாஞ்சிருவாங்க. உடனே ராமு, அண்ணி என்ன பண்றீங்க, அண்ணன் வெளியே இருக்காரு, அவர் வந்துட போறாரு அப்படி சொல்ல, அவர் வந்தா வரட்டும், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு என் சந்தோஷம் தான் முக்கியம் அப்படி சொல்லிட்டு அந்த ராமு போட்டு தடவை, ராமு கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்ல, ஆனா இவ கேட்க மாட்டாங்க. உடனே அவனும் சேமையா மூடி எடுத்துட்டு இருக்கும் போது, அப்புறம் என்ன ராமுவும் மூடுக்க ஃபார்ம் ஆயிட்டு, அதுக்கப்புறம் அந்த குஷி கூட சேர்ந்து பண்ற சீன்ஸ் எல்லாம் சும்மா வெறியாவே இருக்குங்க. இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல செம்மையா எடுத்திருப்பாங்க. உண்மையாவே இந்த கிஷோரோட பொண்டாட்டியான அந்த குஷிக்கு உண்மையாவே செம்ம மூடாவே இருப்பாங்க. அவ பண்ற சீன்ஸ் எல்லாமே உண்மை வெறியாவே இருக்குங்க. அப்படியே இந்த ராமு அந்த குஷி கூட மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, இந்த ரகுவும் ராதிகாவும் தாங்க கட்டுறாங்க. ராதிகா இப்ப அங்க ஒரு குழப்பத்தோட உட்காந்துட்டு இருக்கும் போது இப்ப அங்க ரகு வருவானா. வந்தவனை பார்த்த உடனே ராதிகா என்ன கேட்பாங்கன்னா, என்னங்க வரதுக்கு 2 நாள் ஆகும், நீங்க இப்ப பார்த்தனா உடனே வந்திருக்கீங்க அப்படி சொல்லி கேட்க, ஆமா உன்னோட வாய்ஸ் போன்ல கேட்கும் போது ரொம்ப டல்லா இருந்துச்சு, அதான் உன்னோட குரலை கேட்டோன்னே எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல, அதனால சீக்கிரமா வந்தேன், சரி சொல்லி என்ன ஆச்சு என்ன மேட்டர் அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு ராதிகா என்ன சொல்லுவானா, ஏங்க நேத்து அந்த கிஷோரோட கடைக்கு நான் அந்த பிளவுஸ் தைக்க போயிருந்தேன் இல்லையா, அங்க என்ன ஆச்சுன்னா, அவர் எனக்கு அளவு எடுக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஜூஸ் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் நான் என்னோட சுயநினைவுல இல்ல, அதுக்கப்புறம் அந்த கிஷோர் என்ன மேட்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டா அவனும் செம்ம டென்ஷன் ஆயிட்டு, சி நீ இவ்வளவு கேவலமானவளா, உன்னை நான் எவ்வளவு நம்பி இருந்தேன், நீ எப்படி என் நம்பிக்கையை கெடுத்துட்ட அப்படின்னு அவன் சொல்ல, கொஞ்சம் புரிஞ்சுங்க, அன்னைக்கு நான் நிதானத்திலே இல்ல அப்படின்னு சொல்ல, அவனும் டென்ஷன் ஆகி அவங்க வந்து போகும்போது இதோட 5th எபிசோடு முடிச்சிருப்பாங்க. அங்க நம்ம கண்டினியூஸா இதனோட 6th எபிசோடும் பார்த்தரலாம். இந்த 6th எபிசோட ஸ்டார்டிங்ஸ் எல்லாம் இந்த முதலாளி என்ன பண்ணா, அவனுடைய அந்த மேஜிக் இன்ஜி டேப்பை பார்த்துட்டு இருப்பானா. அதே டைமுக்கு அந்த வேலைக்கார ராமும் அப்படி ஓரமா நின்னு அந்த முதலாளி அந்த இன்ஜி டேப் எங்க வச்சிருக்காரு சொல்லிட்டு அவனே எட்டி பார்ப்பாங்க. பார்த்தவன் ஆஹா முதலாளி எங்க வச்சிருக்காருன்னு கண்டுபிடிச்சாச்சு, இதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளோட வித்தையை காட்டலாம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கும் போது, அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, அந்த ராணி அவங்க அந்த கடைக்கு வந்திருப்பாங்க இல்லையா. இப்ப அந்த ராணி என்ன பண்ணோம்னா, வழக்கம் போல அவளுக்கு அந்த ஜூஸ் கொடுத்துட்டு அந்த இன்ச்சி டேப்ல அளந்து அவளையும் விஷயம் பண்ணிட்டு இப்ப அவளையும் செம்மையாவே மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன் செம்மையாவே இருக்குங்க. எப்படியே மேட்டர் பண்ணி முடிக்கும் போது அந்த ராமு அப்படியே வந்து எட்டி பார்ப்பானா. பார்த்தவன் ஆஹா மாஸ்டர், இதுக்கப்புறம் அந்த டேப் வச்சு நான் என்னென்ன பண்ண போறேன் நீங்களே பார்க்க போறீங்க, இதுக்கப்புறம் இந்த ஊரோட ராஜாவே நான் தான், உங்களுக்கு ஒரு வழி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டேப் வச்சு நான் என்னென்ன பண்றேன்னு நீங்களே பாருங்க அப்படின்னு அவன் யோசிக்கும் போது, அப்படின்னு சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு பார்க்ல நிப்பானா. அப்படி நிக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு அந்த ராஜுவும் அதுக்கப்புறம் ரகுவும் வராங்க. வந்தவங்க எதுக்காக என்ன கூப்பிட்ட அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு ராமு என்ன சொல்லனா, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா தான் கூப்பிட்டேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும் அப்படி சொல்லும் போது, அதுக்கு அவங்களும் என்ன சத்தியம் அப்படி சொல்லி கேட்க, அதெல்லாம் சொல்ல மாட்டேன், முதல்ல நீங்க எனக்கு சத்தியம் பண்ணுங்க அப்புறமா சொல்றேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் 2 பேரும் அம்மா சத்தியமா நாங்க இந்த விஷயம் யார்கிட்ட சொல்ல மாட்டேன், என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, இங்க பாருங்க என் முதலாளி கிஷோர் இருக்கான் இல்லையா, அவன் என் கடைக்கு வர எல்லா பொண்ணுங்களுக்கும் சர்பத்துல ஒரு மருந்து கலந்து அவங்கள வசியம் பண்ணி அவங்கள மேட்டர் பண்ணிடுறான், அதே போலதான் அவங்க 2 பேரும் மனைவியா அவன் மேட்டர் பண்ணிருக்கான் அப்படி சொன்னோடனே, இதை கேட்ட ரகு ஏற்கனவே அவன் பொண்டாட்டி சொல்லியிருப்பா இல்லையா, கிஷோர் என்ன ஏதோ வசியம் பண்ணி மேட்டர் பண்ணிட்டாருன்னு, சோ அது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடும், இதுக்கப்புறம் முதலாளி நாங்க விட மாட்டோம் அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க எல்லாம் இங்க கிளம்பும் போது அப்படின்னு சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, நம்ம கிஷோர் கடையில இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு அந்த ராஜு ரகு வராங்க. வந்தவங்க, ஏய் கிஷோர் எவ்வளவு தைரியம் தான் என் மனைவிக்கு சர்பத்துல மயக்க மருந்து கொடுத்து அவளை மேட்டர் பண்ணிருப்ப அப்படி சொல்லி கேட்க, அடையாடே ராஜு அப்படியெல்லாம் கிடையாதுங்க, யாரோ உங்கள்ட்ட பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவன் சொல்ல, யாரும் சொல்லல, உன்னோட வேலைக்காரன இந்த ராமு தான் சொன்னான் அப்படி சொன்னோடனே, ஏய் ராமு நீ என்ன பழி வாங்கிட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லும் போது, நீ பண்ண தப்புக்கு தான் உனக்கு தண்டனை, ஒழுங்கா வெளியே போ அப்படி
அப்படி சொல்ல இப்ப இவனுங்க 2 பேரும் அந்த கிஷோரை அடிச்சு இழுத்துட்டு போகும்போது இப்ப இந்த ராமுக்கும் ஒரே சந்தோஷங்க. இதுக்கப்புறம் இந்த டேப் என்னோட தான், இதை வச்சு நான் என்னென்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கனவு காணும் போது அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப இந்த சீன்ல பார்த்தனா அந்த ராணி ராதிகாவும் சேமா ஒன்னா வந்திருப்பாங்களா. இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாரு நாங்க வெளியே போக வேண்டியது இருக்கு, முதல்ல என்ன அளவெடு அப்படின்னு சொல்லி ராணி கேட்க, அதுக்கு ராதிகாவும் இங்க பாரு எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, முதல்ல என்ன அளவெடு அப்படின்னு சொல்ல, உடனே அந்த வேலைக்காரன ராமு என்ன சொல்லனா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, உங்க 2 பேர்த்தையும் நான் ஒன்னாவே அளவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் ஒன்னாவே நிக்க வச்சு ஒரே டேப்ல அளவு எடுக்க அந்த டேப்போட மகிமை தான் தெரியும் இல்லையா. சோ அது மேல பட்டோடனே 2 பேரும் அன்கான்சியஸ்ல போக அப்புறம் என்ன இவங்க 3 பேர் சேர்ந்து பண்ற சீன்ஸ் சும்மா வெறியாவே எடுத்திருப்பாங்க. உண்மையாவே இந்த வெப் சீரிஸ் செம ஒருத்துங்க, ஏன்னா அந்த அளவுக்கு செம ஹாட்டாவே இருக்குங்க. இந்த ராணியோட வீட்டுக்காரன் ஒழுங்கா மேட்டர் பண்ணதால சோ இந்த டைலரை போட்டு பண்ற சீன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வெறியா எடுத்திருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் ஒரு 15 நிமிஷமா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனோட கம்ப்ளீட் வெப் சீரிஸ் முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு புது வெப் சீரிஸ்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இதனோட நான் உங்களை மிஸ்டர் விஜய். தேங்க்யூ கைஸ்.